சாணான். இது உடலுக்கான பெயர் அல்ல, உயிருக்கான பெயர். வல்ல சிவன் கொடுத்த பெயர் சாணான். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயாவை சந்திப்பதில் மகிழ்ச்சியா இருக்கு. மகிழ்ச்சி. ஐயா, இன்றைய தினம் நம்ம இப்ப கேள்வி கேட்ட வரைக்கும் நம்ம சென்ற வாரம் நம்ம நிகழ்ச்சி நல்ல அருமையா இருந்துச்சு. இப்ப நிறைய மக்கள் நான் சந்திச்சவங்க எல்லாம் என்ன கேட்கறாங்கன்னா, ஐயா வழி இந்து மதமா இல்லது அது தனி இதா அப்படின்னு பெரிய அளவுல. ஏன்னா பெருமாளை நிறைய பேர் கும்பிடுறாங்க. பத்ரகாளி அம்மன், நம்முடைய சரஸ்வதி அம்மன் சொல்லி பகவதி அம்மன், இதெல்லாம் இந்து மதத்துக்குள்ள இருக்கு. ஆனா ஐயா வழியில கிடையாதுன்னு சொல்றாங்க. அதை பற்றி உங்க கருத்து சொல்லுங்க. ஐயா வழியிலோட மூல மந்திரமே ஐயா சிவசிவா அரகரா அரகரா. ஐயா சிவசிவா. அப்புறம் உகப்படிப்புல ஐயா நாராயணருக்கும் அம்மை உமைவளுக்கும் ஆமாம் தெய்வாரிடுவது முறையோ முறையோ முறையோ. இப்ப இந்த ரெண்டுக்கும் பொருள் தெரியாதவங்க சொல்லக்கூடிய கருத்து இது. இப்போ நம்ம இந்து மதம்னா என்னன்னு பார்ப்போம். இந்த இந்து மதம்ங்கிறது எப்படி பெயர் வந்ததுன்னா, இந்த நாடு பாரதம் என்று அழைக்கப்பட்டது. அதே நேரத்துல இந்துஸ்தான் என்றும் அழைக்கப்பட்டது. சமீப காலம் ஒரு 1000 வருஷத்துல இந்துஸ்தான் என்று அழைக்கப்பட்டது. அப்போ அழைக்கப்படும் போது அப்ப பிற நாட்டு மதங்கள் உள்ள வரல. அதற்கு பின்பு கொஞ்சம் கொஞ்சமா பிற நாட்டு மதங்கள் உள்ளுக்கு வருது. உள்ள வந்த உடனே இந்த நாட்டை ரூல் பண்ணவங்க இதை ஐடென்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அடையாளப்படுத்தணும்னு அப்படின்னு நினைக்கும் போது இப்போ கிறிஸ்தவ மதத்துக்கு ஒரு பெயர் வச்சிருக்காங்க, கிறிஸ்தவ மதம். இஸ்லாமுக்கு ஒரு பெயர் வச்சிருக்காங்க. இதுக்கு எப்படி பெயர் வைக்கணும்னு அவங்க யோசிக்கும் போது இதுல பலவிதமான வழிபாடு இருக்கு. அவங்க இந்த மண் சார்ந்த வழிபாடு எல்லாத்துக்கும் இந்து மதம்னு வச்சுட்டாங்க. மொத்தமாக இப்ப இந்து மதம்னு நீங்க சொல்லும் போது இந்த மண் சார்ந்த கலாச்சாரம், இந்த மண் சார்ந்த வழிபாடு, இப்ப புரிஞ்சா, இந்த மண் சார்ந்த வழிபாடு எல்லாமே இந்து மதம். அதாவது இந்த ஒரு நாட்டோட பெயரை வச்சு இந்த வழிபாடு ரிலிஜன் சொல்லும் போது நீங்க அதை வழிபாடுன்னு தான் சொல்லணும். ரிலிஜனை நீங்க எப்படி சொல்லணும்னாக்கி மதம்னு சொல்றதை விட அது வழிபாடு. கிறிஸ்தவன் ரிலிஜன்னாக்கி அது என்னது? கிறிஸ்தவ வழிபாடு. முஸ்லீம் ரிலிஜனா முஸ்லீம் வழிபாடு. ஹிந்து ரிலிஜனா இந்துக்கள் வழிபாடு. இந்த மண் சார்ந்த வழிபாடு தான் ஹிந்துஸ். இப்ப எப்படின்னாக்கி அரபு நாட்டை சேர்ந்தவர்களுக்கு நம்ம என்ன எப்படி அழைக்கிறோம்? அரபியர்கள்னு சொல்றாங்க. ஆமா. இந்த மண் சார்ந்த மக்களை அவன் எப்படி சொல்றான்னா ஹிந்துஸ் அப்படிங்கிறான். காமனா இந்த எல்லைக்கு உட்பட்ட இந்த மண் சார்ந்த வழிபாடு, இந்த மண் சார்ந்த வழிபாடு வெளிநாட்டுக்கு போனாலும் இந்த மண் சார்ந்தவர்களை ஹிந்துஸ் அழைக்கிறாங்க. இந்த வழிபாடு, இந்த மாதிரி வழிபாடு. ஏன்னா இந்த ஹிந்து வழிபாடுல, இந்த மண் சார்ந்த வழிபாடுல மட்டும்தான் கர்மா, தர்மா, ஜென்மா இது எல்லாமே வரும். கர்மா பிறவி தொடர்ச்சியான கர்மா, தர்மா, ஜென்மா, ஆன்மா, இந்த 4 வரும். மற்ற மதங்கள் ஆன்மா பற்றி பேச இல்லையா? இப்போ கர்மாங்கிறது வரவே வராது. சரியா? இப்ப இந்த 4 எங்க இருக்குன்னாக்கி அகில திருட்டுல அப்படியே இருக்கு. இந்த 4 தவிர்த்து நீங்க அகில திருட்டுக்குள்ள போகவே முடியாது. இப்போ ஜென்மாக்கு இருக்கிறது என்ன சொல்றாங்கன்னாக்கி தேவலோகம் இருக்குது. அங்கெல்லாம் தேவர்கள்லாம் மகாவிஷ்ணுவை வணங்குவாங்க. வணங்கிட்டு சொல்லுவாங்க, 6 பிறவியிலும் அரியே உம்மை போற்றாமல் 7ஆம் பிறவியில் எள்ளளவு நினைத்தால் வாழலாம் வைகுண்டம் என்று வாழ்வழிக்கும் பெருமானே. அப்போ 6 பிறவி 7 பிறவிங்கிறது நிஜமாயிருச்சு. திருவள்ளுவரும் இதை சொல்லியிருக்காரு. ஆமா ஆமா. இப்ப நம்ம இந்த வழிபாட்டுல பார்ப்போமே, கர்மாங்கிறது கர்ம வினை தீர்க்க தரணியில் சம்பூர்ணன் வந்தான். கர்மா வந்துட்டா தர்மம் செய்யாதவர்களை நரகில் இட்டு சிவன் சொல்றார்.
ஆன்மா வந்து எல்லா ஆன்மாவையும் இந்த விதத்தில் பிறவி செய்தார். தேவர்கள் ஆன்மாவை வந்து நாடார்களை பிறவி செய்தாருங்கிறது எல்லா இதுக்கும் வந்துருக்கு. இதுல வரிசையா இந்த 4 கேட்டகரியும் வந்து எங்க இந்துக்கள் நம்புகிற அந்த கேட்டகரி ஐயா வழிக்குள்ள இருக்குது. இப்ப இதை நீங்க பிரிப்பீங்களா? இப்போ ஐயா என்னுடைய கேள்வி என்னன்னா, பொதுமக்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, இப்ப இந்து மதம்னு சொல்லியது ஆதி காலத்திலே வியாசர் ஒரு காலத்திலே 18 புராணங்கள், 4 வேதங்கள், இப்படி தொகுப்பா பல விஷயங்களை எடுத்து அது மிக தொன்மையானதுன்னு சொல்றாங்க. அகில திரட்டு இப்ப நடைமுறைக்கு வந்து 190, சமீப காலமாக 190 ஆண்டுகள் தான் ஆச்சு. அப்ப அந்த ஆதி காலத்திலிருந்து வியாசர் சொன்ன வரலாறு இல்லைன்னா அந்த வேதங்களுடைய சாரம் இதெல்லாம் அகில திரட்டுல முழுமையா இருக்கா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. அகில திரட்ட சொல்றதே வந்து உங்களுக்கு யுக கணக்கு தான் சொல்லுது. சொல்லுங்க. சதுர யுகம், நெடிய யுகம், கிரேதா, திரேதா, துவாபரா, தர்ம யுகம். சரியா? மக்களுக்கு பொதுவா தெரியுது கிரேதா, திரேதா, துவாபரா 4 யுகம் தான் மக்களுக்கு தெரியுது. அப்படித்தானே? இது சொல்லாத மற்ற யுகங்கள் வந்து மற்ற புராணங்கள்ல சொல்லப்படல, இதுல சொல்லியிருக்கு. இப்ப வந்து யுகம்னு சொல்லும் போது வந்து சுமார் வந்துட்டு தோராயமா ஒரு 95,000 கோடி, 100,000 கோடி இந்த அளவுல தான் இது இருக்குது. இந்த தொன்மையான தகவல்களை வந்து வேற எதுவுமே சொல்லுது, எந்த நூலுமே அகில திரட்டு மட்டும்தான் இதை சொல்லுது. அப்ப நீங்க ஆதியிலே வந்த அந்த வியாசகர் சொன்ன கதைகள் எல்லாம் இதோட ஒத்து போகுது. யாசவர் முன்மொழிந்த ஆகமம் போல் தான் எல்லா வாசகத்திலையும் வரும். முறையான ஆகமத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் அகில திரட்டு வருது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. எனவே வந்து இது ஒரு மண் சார்ந்த வழிபாடு. இந்த கலாச்சாரத்தின் தன்மைகள் எல்லாமே இதுல பொதிந்திருக்கும். இதை நம்ம வந்து மண் சாராமல் பிரித்து பார்க்கவே முடியாது.